அனைத்துலகம் வணக்கம். நாங்க இன்னைக்கு இந்த காலையில் என்ன பார்க்க போறோம்? யாழ்ப்பாணத்தை 2024 சுத்தி பார்க்க போறோம். நிறைய சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாமே யாழ்ப்பாணத்துல கொண்டு சொல்லலாம். நிறைய கட்டடங்கள் இருக்கலாம், இடங்கள்ல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுக்கலாம். அதில் வந்து சுத்தி காட்டி கொள்ள போறோம். நிறைய பேர் புலம்பெயர் தேசத்துல இருந்து நிறைய பேரை பார்க்க ஆசைப்படுறீங்க. யாழ்ப்பாணம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க ஆசைப்படுறீங்க. சில இடங்கள் காணாம போயிருக்கலாம். இதுல வந்து எங்க உள்ளூர் உற்பத்தி கடைகள் இருந்தால் இப்போ காணையில வேறு ஏதோ கட்டுப்பாடு ஒன்று இருக்குது. அநேகம் பேர்லாம் நினைக்கிறேன். இப்படியான இதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அநேகமான இடங்களை கவர் பண்ணி சுற்றி காட்டுவேன். ஒரு டவுனுக்குள்ள ஒரு கிட்டே ஒரு ரவுண்டுக்கு தான் சுற்றி காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகலும் தூரம் வந்து இல்லையே இதுக்கு வந்து மெயின் ஏரியா அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது காணொலி புதுசாக பாருங்கன்னா லைட் வைக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த காணொலி நீங்கள் மாதிரி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ காணிக்க ஓகே, இப்போ நாங்கள் வந்து இந்த எஸ்எல்டி ஆஃபீஸுக்கு முன்னால் தான் காணொலி எடுத்துருந்தாங்க. இப்படியே வந்து நேராக வந்து நாங்கள் போக போகிறோம். நேராக போய் உங்களுக்கு காட்டிக்கொள்ள போகிறோம். இதில் மெயினாக வந்து எங்கள் இந்த கட்டடங்கள் வந்து கட்டுப்பட்டு கொண்டிருக்குது. முக்கியமான ஒரு மாற்றம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்குது. அதில் வந்து போனாக்களுக்கு வெளிநாடுகளுக்காக தெரியாது. இதில் வந்து இந்த மொத்த வழி இதுக்கு வந்து சுற்றி வர இந்த கேட்டுகள் எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறேன் பாருங்க. எல்லாம் கல்லுகள் எல்லாம் விசாரிச்சு இது வளமையாக வந்து எல்லா பக்கத்தாலையும் கண்டவாட்டு போகக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் அது ஒரு மாற்றமாக வந்து செய்திருக்கணும். எங்களை பார்த்தோம்னா பண்ணை மீன் சந்தை இருக்குது. இங்கே வந்து மீன்கள் வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போவும் ஆக்கள் இருக்கிறோம். இப்போ நேரம் வந்து வென்றை இருக்குது. இப்போவும் ஆக்கள் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மிரக்கறிகள் பக்கத்தில் மிரக்கறி சந்தையும் இருக்குது பாருங்க குட்டியாக. நீங்கள் அதில் வந்து பார்த்து பெற்றுக்கலாம். அதை பார்த்தோம்னா இதில் ஒரு பெரிய ஒரு கடை தொகுதி. இது ஒரு மாற்றம் இதைக்கிறே வந்துட்டு மேலே மின்னு துறக்க போய் நான் நினைக்கிறேன். நிறைய இதில் உடுப்பு கடைகள், ஜுவல்லர்ஸ், நிறைய பிக்மி ஆஃபீஸ் இருக்குது. மற்ற இந்த இது விலைகளுக்குரிய கயிறுகள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குதுகள். மற்ற இந்த ரோட்டும் ஒரு மாற்றம் தான். இந்த ரோட் வந்து என்னென்றால் முந்தைய இந்த ஒரு தண்ணி செய்ய போக முடியாமல் இருக்குது. மழை நேரம்லாம் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக நிற்கும். இதெல்லாம் கான்கிரீட் ரோட்டாக போட்டோம். இப்போ நாங்கள் அப்படி இருக்காது. இப்படியே பார்த்தோம்னா இதில் ஒரு வடைக்கடை இருக்குது. முத்தவழி ஃபுல்லாகவே அந்த கல்லுகள் வச்சு தண்டிட்டேன். கண்டவாட்டை போயிடாத மாதிரி. அடுத்தது ரவுண்ட் அபவுட் இதில் பார்த்தோம்னா திருவள்ளுவர் சிலை என்ன பாருங்க. திருவள்ளுவர் சிலை வச்சிருக்குது. அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மெயின் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். அஞ்சல் வளாகம், இலங்கை சுங்கம், யாழ்ப்பாணம் இருக்கும். இப்படியே நாங்கள் நேராக போக போகிறோம். இப்படியே நேராக போனோம்னால் இந்த இதை சுற்றி ஃபுல்லாகவே இந்த கல்லுகள் வச்சு எல்லாம் மறைச்சிருக்கோம். பெரிய மாதிரி போட்டு பாருங்க. இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி எங்கால போனோம்னா இதில் நாங்கள் வீரசிங்கம் மண்டபத்துக்கு அருகாமையில் ஒரு பெட்ரோல் செட் ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே வந்து அவசரம் யாரை வருதுங்கன்னா இதில் ஒரு பெட்ரோல் செட் இருக்கும், அடிக்கலாம். அதில் பார்த்தோம்னா வீரசிங்கம் மண்டபம் எக்ஸிபிஷன் அதில் நடக்குது. மற்ற விடிஏ அதில் இருக்குது. இது பாருங்க, அதில் விடிஏ இருக்குது. இதில் வந்து நாங்கள் உறுப்பு கண்காட்சிகள், அந்த செருப்புகள் வைக்கிற அதை மாதிரின்றது. அதில் பார்த்தோம்னா புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். நிறைய பேர் தெரியும் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்ட். இப்போ நிறைய ஒரு இயங்குது. முந்தைய ஒரு காலத்தில் இயங்காமல் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் பஸ் எல்லாம் வந்து நின்று இயங்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த ஒரு இதெல்லாம் போய் கொண்டிருக்குது. புது பஸ் ஸ்டாண்ட் பாருங்க, ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட். பக்கத்தில் ஜூஸ் கடைகள் அது எல்லாம் பெறும். இந்த இது அப்படியே ஃபுல்லாக சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லுகள் வச்சுலாம் அந்த கண்டவாட்டு வாகனம் உள்ள போகாத மாதிரி செய்து போட்டோம். பஸ் பார்க்கிங் பிரச்சனை. இது வெளிமாட்ட பஸ்ஸுகள் கொஞ்சம் வெளியே நிற்குது. இது வந்து நாங்கள் அந்த இலங்கை கலாச்சார மன்றம், திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தின் பின்பக்கம். அதனால் பார்த்தீங்கன்னா இது அந்த லேர்னர்ஸ் பயிற்சியில் நடக்கிறது ஒன்றை காணையில் அதில் நிப்பாட்டி போடணும் போல. இப்போ இது வந்து நடக்கிறதில்லை நினைக்கிறேன். ஏன் இந்த சுற்றி கட்டினவேன்னு தெரியல. ஏன்னா அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு போகிற அந்த பாதையை வந்து அப்படியே ஃபுல்லாக சுற்றி மறைச்சி அந்த கல் வச்சுருந்தேன். அதுக்கும் ஒரு கேட் போட்டாச்சு. அப்படி சுற்றி பண்ண வரைக்கும் போயிருது. இங்கே இதை மட்டும்தான் பாதிக்கலாம் நினைக்கிறேன். கேட்டும் போட்டுனா ஒரு பெரிய ஒரு மாற்றம் மட்டும் சொல்லலாம். இது துறையப்பா ஸ்டேடியம் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அங்கே பண்ணைக்கு போகலாம். பண்ணைக்கு 14ஆம் தேதி தான் கொஞ்சம் பிஸியாக இருந்திருக்கும். பண்ண மற்றபடி நோம்பலாக இருக்கும். ஓகே, அது பிரச்சனை இல்லை. நாங்கள் ஒரு காயம் விட்டு காட்டிட்டு வருவோம்மா. பண்ணி ஒரு பார்த்துட்டு வருவோம். அங்கால இருக்கும் இந்த துறையப்பா அரங்கு, விளையாட்டு அரங்கு. என்னது இந்த காட்டுறோம், பெரிய காட்டுறோம். என்னதுக்கான காட்டினு தெரியல. என்ன மாநகர சபையா? பெரிய இல்லை கூட பாருங்க. பின்பக்கம் இருக்கு. இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஒரு பில்டிங் உண்டு. அந்த பெரிய அந்த பாராளுமன்ற காட்டுற மாதிரி அதான் படங்களில் காட்டுற மாதிரி பெரிய ஒரு பில்டிங் ஒன்று கட்டியிருக்கணும். கனகாலமாக கட்டியிருந்தோம். நாங்கள் அப்போ ஏடிஐயில் படிக்க கட்டி கொண்டு இருந்தோம். ஏன்னா எங்களை பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையம் புதுசு, பழசும் இருக்குது. இது புதுசு. இதான் வந்து எங்களுக்கு முகப்பு. அது வந்து என்னத்தின முகப்புன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு துறையப்பா ஸ்டேடியத்தின முகப்பு. ஓகே, இப்படியே பார்த்து கொண்டு போவோம். எங்களை பார்த்தோம்னா இதில் போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. 2 கரை நல்ல மரங்கள் வச்சிருக்குது. நல்ல ஒரு குளிர்மையாக இருக்குது. இதில் இப்படியே போனீங்கன்னா யாழ்ப்பாணம் கோட்டைக்கு போகலாம். ஏன்னா முக்கியமாக எங்களுக்கு அதில் காட்டாமல் நாங்கள் இந்த காணொலி யாழ்ப்பாணத்தை சுற்றி காட்டுறது சரியில்லை. சிங்கள மக்கள் நிறைய பேர் வந்திருக்கணும் நினைக்கல. பாருங்க, நிறைய சிங்கள மக்கள் வந்திருக்கணும். பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
ஒரு கோல் ஒன்று வருது வாரங்க வச்சுட்டு வரேன். ஓகே, கோல் வந்திருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கள மக்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டு தண்ணி கொண்டு நிற்கிறோம். மற்ற கோட்டைக்கு இதான் நுழைவாயிலாக இருக்கும். எங்க அது அதே கட்டி தூக்கு மாட்டை தானே. ஓகே, இப்படியே வந்து பார்த்து கொண்டு போவோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஐஸ்கிரீம் இதில் வச்சுருக்கீங்க பாருங்க. லியோ விஜய்ண்ட. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா டிவிக்கு என்ன பண்ணைக்குள்ள இலங்கை கொடி பறக்கிறா தெரியல. பண்ணைக்குள்ள முழுக்க முழுக்க ஒரு பைக்கில் நிற்கிது மரங்களுக்கு. அது எங்களுக்கு திருப்பக்கூடாதாப்பா. அது என்ன பிரைவேசி. இந்த இப்போ அங்கே இதை கோட்டை பின்பக்கம் இதை சுற்றி அகலியோடு தானே சொல்கிறேன். இப்போ வந்து அதை சாக்கடை தண்ணி மாதிரி தாங்கன்னு சொல்லலாம். அந்த இதுக்கால வந்து தண்ணி அப்படியே கடலுக்கு வந்தீங்கள கிழக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இலங்கை கொடி ஃபுல்லாக பிறகு அந்த ரால் பண்ணைக்கு தானே அட்டைப்பண்ணையோ ரால் பண்ணை சரி அட்டைப்பண்ணை. இங்கே இலங்கை கொடி ஃபுல்லாக பிறகுது பாருங்க. கடலுக்குள் பறக்கும் இலங்கை கொடின்னு சொல்லலாம். ஓகே, பண்ணை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பண்ணை பரபரப்பு என்னது இலங்கை ஒரு தீவன்றதை காட்டினோம். 4 பக்கம் தண்ணி பாருங்க. நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, பாருங்க இப்படி வந்து பண்ணை வந்து எப்போ கொஞ்சம் இதாக இருக்குமெண்டா ஃபேமஸாக இருக்குமென்று சொல்ல மாட்டா. அது சனி ஞாயிறில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்து நிறைய லவ் ஜோடியேன்னு சொல்லலாம். நார்மலாக நாட்கள் அங்கால காட்டாத நாங்கள் அங்கால பெரும்பாலும் அங்கால திருப்பாமல் எங்களை கோட்டை பக்கம் தான் அங்கே காடி கொண்டு போகிறோம். கூட வந்து டிக்டாக் எடுக்கிறாக்கள் எல்லாம் வந்து கூட பண்ணை வந்து டிக்டாக் செய்கிறதா இருக்கலாம், வீடியோ எடுக்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி ரிலாக்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், வாக்கிங் போகிறதா இருக்கலாம். அது வந்து நாங்கள் பார்க்குறோம். வேறையும் சொல்லலாம், ரொமான்ஸ் பண்ணுறதா இருக்கலாம். அதெல்லாம் இருக்கும். எல்லாம் கடந்து வந்தாக்கள் தானே. ஓகே, இது வந்து பண்ணை ரவுண்ட் அபவுட். அந்த நாங்கள் வச்ச அந்த கல் இது வந்து இங்கே அதுலேருந்து தொடங்குதுலாங்க. இங்கே இருக்கு, இதுலேருந்து தொடங்குது. இங்கே தான் அந்த கல் வந்து வச்சு கொண்டு சுற்றி அந்த ஒரு வேலி மாதிரின்னு சொல்லலாம். குட்டி வேலி மாதிரி வச்சு கொண்டு வந்தோம். இது பண்ணை ரவுண்ட் அபவுட். நாங்கள் அங்கால வந்து மன்னதீவுகளுக்கு போகலாம். அவங்க நைனாவுக்கு போகிறோம்டா. இங்கால பக்கம் தான் நாங்கள் போகலாம். அதில் நைனை அம்மா அந்த சிலை ஒன்று இருக்குது பாருங்க இங்கே இருக்கிறதுல. அப்படியே வந்து நாங்கள் போனோம்னா நாங்கள் இப்போ இது விசிட் அதிரடிப்படை ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸுன்ற ஆஃபீஸும் வந்து இருக்குது. மற்ற இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இதான் அந்த நான் சொன்னது சுற்றி ஒரு வேலி மாதிரி ஒரு குட்டி ஆக்கள் நடந்து குறுக்கால போகலாம். மானங்கள்லாம் கண்ட வாட்டுக்கு போயிடலாம். என்னது ரீசனுக்கான செய்தவேன்னு தெரியல. இதில் இருந்தால் அப்படி ஆரம்பிச்சு அப்படியே ஃபுல்லாக சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சிருந்தவ. இது பர்பஸாக இருக்கலாம். இது வந்து கவர்மெண்ட்டுக்கான நிலமாக தான் இருக்கு பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக இது ஒரு பர்பஸ் இருக்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். இனி அங்கே போய் நாங்கள் தொடர்ந்து கொள்கிறோம். அங்கே உங்களுக்கு தொடர்ந்து அப்படியே நீங்கள் பார்த்துக்கொள்ள மாதிரி இருக்குது. மறக்காமல் வந்து லைக் ஷேர் மறக்காமக்கா ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. சரி, ஓகே, இப்போ நாங்கள் திருப்பியும் வந்துட்டோம். அதாவது வந்து ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். அதாவது வந்து இதுலேருந்து நாங்கள் இங்கே திருப்பி இருந்த நாங்கள் இப்போ நாங்கள் இங்காலை பக்கம் போக போகிறோம். அந்த கட்டுறதையும் ஒரு முழுமையாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க மாநகர சபை கட்டுறது பின்னால் அப்படியே பெருசாக போகுது. எனக்கு ஃபுல்லாக கொஞ்சமாக ஃபுல்லாக கொண்டு போயிடும் போல இடக்கு நல்ல பெருசாக தான் பின்னாலே போகுது. இங்காலே இப்போ தான் பெயிண்ட் அடிச்சு போட்டுருக்குது. கதவுகளை எல்லாம் போட்டு சுற்றி பார்க்கவே ஒரு நாள் திறந்து விட்டாங்கன்னா சுற்றி பார்க்கலாம் போல. அங்கே ஒரு பெரிய அளவில் ஒரு பில்டிங் உண்டு. இது இங்கே வந்து சிறுவர் பூங்கா, சுப்பிரமணியன் சிறுவர் பூங்கா இருக்குது பாருங்க. இப்போ நாங்கள் ஏனையின் வீதியெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். போனோம்னா அப்படியே போய் கோர்ட்ஸ் யாழ்ப்பாணம் பாருங்க. யாழ்ப்பாணம் உயர் நீதிமன்றம் நினைக்கிறேன். உயர் நீதிமன்றமா நீதிமன்ற வளாகம் என்ன இருக்குது பாருங்க. இப்படி நாங்கள் போனோம்னா எங்களை வீடுகள் ஏனையின் ரோடில் சின்ன சின்ன வீடுகள் இருக்கும். இப்படி நாங்கள் நேரவே வேம்படி சந்தி அடுத்த வேற சந்தி கோர்ட்ஸோட அடுத்த வேற சந்தி நாங்கள் திரும்பி நேராக போனோம்னா வேம்படி சந்திக்கு போகலாம். நேராக எங்காலே போகலாம் குருநகர் அங்கே நேராக அப்படியே போகணும்னா அப்படியே போய் ஏனையின் ரோட்டில் போகலாம். அப்படி கொழும்புத்துறை போகலாம். அப்படி நேராக போய் அதுக்கு நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோ ஸ்ட்ரீட்டு. முதலாங்கூருக்கு தெருக்கண்டு ஏனையின் வீதியில். இதில் போனோம்னால இதில் வந்து ஒரு பிரசித்தி வைத்த கண் வைத்தியசாலையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதுண்ணே. எஸ்டிஎஸ் அது வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி வந்து பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்கூலையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து பார்த்து வந்து போகிறோம். பிரசித்தி பெற்ற ஸ்கூலாக நான் சொன்னேன். எங்களை கட்டடங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு கொண்டிருக்குது பாருங்க. அம்முச்சி அதுக்குரிய கடையானே. ஓகே, அப்படி எங்களை பார்த்தோம் என்றால் இதுதான் எஸ்டிஎஸ் ஹாஸ்பிட்டல். இதுவும் ஒரு பிரசித்தியாக இயங்குகிற ஒரு வைத்தியசாலை, கண் வைத்தியசாலைன்னு சொல்லலாம். யாழ்ப்பாணத்துக்குள்ள ஒரு பிரசித்தின்னு சொல்லலாம். அப்படி நாங்கள் அடுத்ததாக பார்த்து கொண்டு போனோம் என்றால் ஸ்கூல் வரும். அந்த மஞ்சள் பில்டிங் தான் ஸ்கூல். இப்போ நான் இதுலேயே அந்த வேறு இடத்துல இடக்கை பக்கம் திரும்பி போனோம்னா
சென்னை குளிச்சதில் போகலாம். அதை நாங்கள் அப்புறம் உங்களுக்கு போய் காட்டிக்கொள்கிறோம். அப்படியே நாங்கள் நேராக போவோம். பாருங்க அப்படித்தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவோம் நாங்கள். இதுதான் வந்து வேம்படி ஸ்கூல் வளாகம். அதான் வேம்படி ஸ்கூல். யாரும் பார்த்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்கூலில் படித்தார்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓ எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிட்டே தான் ஸ்டார்ட் 17ஆம் தேதி. அப்படியே நாங்கள் நேராக போய் இப்போ சிக்னலில் வந்து திரும்பி ஆஸ்பத்திரி வீதி ஹாஸ்பிட்டல் ரோட்டில் வந்து போக போகிறோம். இங்காலையும் போக மாட்டோம். ஒரு அதுக்கு போயிட்டு வருவோமா? இங்கால எங்கே வெளிநாட்டு உணவகங்கள் இருக்கிற இதுக்கு போகணும். அதுக்காக போயிட்டு வருவோம் நாங்கள். அதை காட்டாமல் சரியில்லையല്ലോ. போலீஸ் மாமா நிற்கிறார். அடிக்கடி காணொலியில் போலீஸ் மாமான்னு சொல்கிறேன். எப்போ பார்த்துட்டு முழங்குறாங்க வரையா எனக்கு. அப்படியே நைஸாக போய் நில்லுங்க. 24 செகண்ட் இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் சிக்னல் விழுந்துட்டு திருப்பி போக போகிறோம். திருப்பி கொண்டு போனோம்னால் முன்னுக்கே பார்த்தோம்னால் எங்களுக்கு வெளிநாட்டு உணவகம் பர்கர் கிங் இருக்கும், பொப்பைஸ் இருக்கும், டொமினோஸ் இருக்கும் பாருங்க. அப்படியே முன்னுக்கு எதிராக பார்த்தோம்னா மகேந்திரா ஷோரூம் இருக்கும். இது ஃபுல்லாக வந்து வெளிநாட்டு உணவகங்கள் தான் இதில் ஃபுல்லாக இருக்கிற முழுக்கவே. அப்படியே நாங்கள் நேராக போவோம். நேராக போனோம்னால் இங்கே நிறைய கடைகள் வரும். அதில் பார்த்து கொண்டு போவோம். இதில் காட்டாமல் போகிறது யாழ்ப்பாணத்தை காட்டாத மாதிரியே இருக்கும். பிறகு எங்கள் பக்கத்தில் சாக்கடையும் வரும், க்ளீன் இல்லாமல் இருக்கும். யாழ்ப்பாணத்தில் இப்படி தான் இருக்குன்றதையும் காட்டணும் தானே, இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தோம்னா இந்தியன் உணவகம் ஒன்று வரும் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா சேலம் ஆர்ஆர் பிரியாணி இருக்கும் இந்தியன் உணவகம் உண்டு. அப்படியே பார்த்தோம்னா இஎஸ்டி வந்து ஈசாப்ட் ஜூனியர். இப்போ ஈசாப்ட் மெட்ரோ கேம்பஸ் வந்து ஈசாப்ட் ஜூனியர் திறந்திருக்கணும். அப்படியே நேராக போனோம் என்றால் இங்கே ஹாஸ்பிட்டல் இருந்தோம். தெல்லிப்பளை கூட்டுறவு வைத்தியசாலைன்னு போட்டிருக்கு. அது வந்து இப்போ இந்த ப்ரெக்னன்சி அது சம்மந்தமாக அதில் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தோம்னா இங்கே நிறைய கடைகள் அப்படியே லைனாக வருது பாருங்களேன். இது வந்து ஒவ்வொரு முறையும் அந்த வருஷம் 3 நாளும் ஆஃபர் போடுற இது போட்டுமா என்ன இது போல் என்ன போட் சிட்டி போல் முன்னுக்கு அந்த ஆஃபர் இதில் வந்து முன்னுக்கு வச்சிருப்பீங்க பாருங்க. இப்படி நாங்கள் போனோம் என்றால் நீங்கள் அந்த காவல் பிரிவின் இதுவும் இருக்கேன்னு அலுவலகம். இப்படி நாங்கள் போனோம்னா யாழ்ப்பாணம் போயிடுற நிலையத்துக்கு இதால் தான் போகிறது. யாரை போய் இப்போ இதில் வேறு ஒழுங்கில் திரும்பினா போயிடுற நிலையம் என்ன. நாங்கள் கொஞ்ச தூரத்தை போய் அதை திரும்பி அதை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். மெயினான இடம் அதுகள் யாழ்ப்பாணத்தில் சின்ன சின்ன கடைகள் அதெல்லாம் நிறைய வந்து கொண்டிருக்கோம். அப்படி உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்க. இப்போ நாங்கள் இதுக்கு திரும்பினோம் என்றால் இதுக்கு வந்து எங்களுக்கு யாழ்ப்பாண போயிடுற நிலையத்துக்கு நாங்கள் போகலாம். இதுக்கே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இதுலேயே வந்து யாழ்ப்பாணி தங்ககம் ஒன்று இருக்குது பாருங்கோ. தங்ககம்ண்டா ஸ்டே பண்ணுறது. ஸ்டே தமிழில் போட்டிருக்கணும். அப்படி எங்கால பார்த்தோம்னா மச்சான் அது எல்லாம் வரும் பாருங்க. நார்த் கேட், வெலம்புரி. நார்த் கேட்டுக்கு பின்னால அந்த மச்சான் என்ன அப்படியே உள்ளுக்கால போகுது. இதில் வந்து அப்படியே பெரிய பில்டிங்குகள் இருக்குது. ஹோட்டல் ரூம்ஸ் இருக்கும், ரெஸ்டாரண்ட் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு தேவையானதாக நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்காக நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இதை தாண்டி இப்போ இதில் வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் வச்சுக்க இருக்கும். அப்படி இதுக்கு பக்கத்தில் ஒரு ஒழுங்கை வரும். இந்த ஒழுங்கைக்கால போனோம்னா நாங்கள் வெலம்புரிக்கு போகலாம். இந்த ஒழுங்கை வந்து வெலம்புரிங்க இதில் போட் போட்டிருக்கு பாருங்க. வெலம்புரி இப்படியே நேராக பார்த்தோம்னா போயிடுற நிலையம். இப்படி எதுக்கால விட்டதுக்கால வருவோமா நாங்கள் போயிடுற நிலையம். நாங்கள் போய் பாத மாதிரி தானே போகிறோம். நாங்கள் இது போயிடுற தொகுதி, கட்டுற தொகுதி. வெறிச்சொலிப்பு இருக்குது. இப்போ ஓடுறையில் போலையா நான் வெறிச்சொலி போய் கிடக்கு. ஓகே, இது போயிடுற நிலையமாக இருக்கும். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இதில் புதுசாக காட்ட உண்டு என்றா புதுசாக காட்டுறேன்னு கேட்கலாம். காட்டைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் வந்து சுற்றி பார்க்க வந்து எங்களுக்கு போயிடுற நிலையமெல்லாம் பார்க்க போகிறது ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்காது. இப்போ நாங்கள் இன்னும் அந்த இதுவும் ஆஸ்பத்திரி வீதி தான். இப்போ நாங்கள் வந்து திரும்பினா எல்லா ஃபுல் வீதியாக ஆஸ்பத்திரி வீதியாக சொல்லுவாங்க. நேராக கச்சேரி அடிக்கு போய் ஜாயிண்ட் ஆகும். அதே உங்களுக்கு போய் காட்டிக்கொள்கிறாங்க. யூஎஸ் ஹோட்டல் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். ரெண்டு கரையும் நல்ல மரங்கள் வச்சு நல்ல இதாக இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் இப்படியே திருப்ப போகிறோம். திருப்பிட்டு நிறைய உணவகங்கள் எல்லாம் வெறுமன்னு நிற்கிறேன். இதில் போட்டுருக்கு போயிடுற நிலையத்துக்கு போகிற பாதையாண்டு A+ பிரியாணி இருக்குது. இந்தியாவிலேயும் ஃபேமஸான ஒன்று சொல்கிறது A+ பிரியாணி அது இருக்குது பாருங்க. நிறைய இந்தியன் உணவகங்கள் தான் நீங்கள் கூட இருக்குன்னு சொல்லலாம். இப்படி நாங்கள் போனோம் என்றால் யூஎஸ் ஹோட்டல் அது எல்லாமே வரும். இதுக்கு வந்து இந்த டெம்பிள் ரோட்டுன்னு எல்லாம் வரும். இதெல்லாம் நாங்கள் நல்லூருக்கு நேராக போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். உங்களை கொழம்பு எலக்ட்ரிக்கல் ஹவுஸ் இருக்குது பாருங்க.
இங்கே க்ரீன் கிராஸ் என்று ஒன்று உள்ள வரும். இதுக்குள்ளே போகிறோம்னா க்ரீன் கிராஸ் என்று வரும். இதுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடிய மேட் இருக்கும். இப்படியே பார்த்து கொண்டு போவோம். கிங் கார்டன் வருது. என்ன கார்டன்? கிங் கார்டன் அப்படின்னா ராசாவின் தோட்டம். அட ராசாவின் தோட்ட வீடு வருது. ஓகே ஓகே. பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் அந்த ஜெக் ஹோட்டலில் தான் இருக்கேண்ணே. இதில் வந்து நாங்கள் ராசாவின் தோட்ட வீடு உண்டு. இதில் இப்போ யார் எவ்வளோ முதலுக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சி ஜெக் குஷன் அப்படிதானே ஜெக் ஹோட்டல் இருக்கு பாருங்க. அப்படியே போனோம்னா இதில் நிறைய ரூம்ஸ்கள் கெஸ்ட் ஹவுஸ்கள் எல்லாம் வரும். கட்டுற பொருட்கள் விற்பனை, கோழி விற்கிறது, ஜெஃப்னா பேலஸ் அண்டு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது பாருங்க. இப்படியே போக போக நிறைய பேர் இப்போ வெளிநாட்டில் நேரம் பெறுறீங்க. இப்போ தங்குற இடங்கள் இதுக்குள்ளேயே நாங்கள் நிறைய ட்ரைவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து மூன் லைட் இருக்குது. பொதுவாக உங்களுக்கு வேறு இடங்களை வந்து மேலோட்டமாக காட்டி கொண்டு போகிறேன்னு பாருங்க. இல்லை வாசங்கள் அடிக்குது. ஏற்கனவே நேரம் 3 மணி ஆகுது, பசிக்குது. அதுதான் பாருங்க. இது வந்து நாங்கள் கோவில் வீதி அளவு அப்படியே நல்லூருக்கு வந்து அந்த கோபுரம் தெற்கு கோபுரத்துக்கு நேராக போய் ஏற்றலாம். இப்போ எங்களை பார்த்தோம்னா ஒரு பெரிய சர்ச் இருக்குது. அதுக்கு முன்னுக்கு யூஎஸ் ஹோட்டலுங்கண்ட யூஎஸ் ஹோட்டல் பாருங்க. எங்கட ஹோட்டல் அசட்டு வாச்சா அதான் நடுவுக்கு டோட் வச்சுட்டா நீங்கள் அப்படி வாசிப்பீங்கன்றா. இது பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஹோட்டல். இங்கே வெட்டிங் இதெல்லாம் செய்து கொள்றவ. முன்னுக்கு பார்த்தோம்னா ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்குது பாருங்க. இங்கே நல்ல வாசம் அடிக்குது. ஐயோ பசிக்குது. இதில் பார்த்தோம்னா ஒரு பெரிய பில்டிங், ஒரு ரூம்ஸ் அதெல்லாம் நிற்கிறேன் பில்டிங் ஒன்று இருக்குது. ஜேஜிபி ட்ராவல்ஸ் அப்படின்ட்டுண்ணே. மற்ற இங்கால பார்த்தோம்னால் இதில் எஸ்பி ஹோட்டல் இருக்குமேண்ணே. ஓகே எஸ்பி ஹோட்டல் பாருங்கள். இது வந்து எஸ்பி ஹோட்டலாக இருக்குது. ஓகே இப்படி நாங்கள் போனோம்னா கச்சேரி வீதிக்கு ஏறிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய நேராக போனோம்னா கச்சேரி வீதிக்கு தான் நாங்கள் போய் ஏறலாம். இப்படி நாங்கள் என்ன செய்வோம்னால் அதில் போய் அப்படியே யூட்டன் அடிப்போமோ. யூட்டன் அடித்து அப்படியே திரும்பினோம் என்றால் திருப்பி நாங்கள் வேம்படி சந்தைக்கு வந்து அதில் வந்து நாங்கள் போகணும். ஓகே இப்படி வந்து நாங்கள் நேராக போக போகிறோம் பாருங்க. அப்படி எங்களுக்கு காடி இது வந்து ஆஸ்பத்திரி வீதியில் நாங்கள் அப்படியே நேராக போகிறோம். ஓகே இது வந்து ஆஸ்பத்திரி வந்து தெரியும். பெரிய ஆஸ்பத்திரிக்கு இந்த மெயின் பாதை இதாக தான் இருக்கும். நாங்கள் இதில் வந்து காலேஜ் ஆஃப் நர்சிங் இருக்குது. இங்கால பார்த்தோம்னா பிஓசி பேங்குன்ற காரியாலயம், வட பிராந்திய காரியாலயம் தான். அப்படியே பார்த்தோம்னா எல்ஓசி ஃபினான்ஸ் இருக்குது. அப்படியே மெதுவாக அவங்களுக்கு போய் எல்லாமே காட்டிக்கொள்கிறோம். இங்கே சன்ரைஸ் மெடிக்கல், இதில் வந்து மெடிக்கல்ஸ் அதில் கூட வரும். மற்ற வந்து இந்த மெயின் கேட் 6ஆம் நம்பர் கேட்டு தான். அந்த கூட வந்து இதாக தான் விசிட் பண்ண பார்க்க போகிற ஆக்களை பார்க்க போகிறது போகிறவ பாருங்க. இங்கே வந்து சிங்கர்ட்ட ஷோரூம் இருக்குது. நிறைய நியூஸில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலை பற்றி வர்றாண்டா இங்கே இவர் தான் கூட பாவிக்கிறோம். இந்த போர்டு தான் அப்படி நிறைய இங்கே பேனேசியா பேங்க் இருக்குது. அப்படி இப்படி எரிக் கணேஷ் இருக்குது. அப்படி வந்து நிறைய இது அப்படியே வந்து ஒன்று இருக்குது பாருங்களேன். அப்படியே உள்ளே ஒரு கோயிலும் ஒன்று இருக்குது பாருங்க. இதில் வந்து ஒரு கோயிலும் ஒன்று இருக்குது. அப்படியே இருக்கா பார்த்து கொண்டு போவோம். இங்கே வந்து நிறைய ஆசிரி லெபார்ட்ரி மற்ற உடுப்பு கடைகள் இன்பம் இருக்குது. நேராக போட்டோம்னா காகல்ஸ் ஃபுட் சிட்டி, வந்து காகல்ஸுக்குரிய இது வந்து புது பில்டிங் இதில் நிறைய இருக்குது. செய்திருந்த புதுசாக செய்திருந்தவ இது உங்களுக்கு கனாலம் இருக்குது. மாற்றம் ஏற்பட்டு கனாலம் இருக்கும். ஒரு புது பில்டிங் என்ன இருந்தாலும் அதில் அந்த சில மாற்றங்கள் கடைசிக்கு நடக்காது. அப்படி கிடைக்கக்கூடாது. இது ஃபுல்லாக வந்து ஆஸ்பத்திரி கட்ட வந்தாங்க. அதை ஃபுல்லாக அப்படி லைனுக்கு வந்து ஆஸ்பத்திரி கேட்டுகள் இடம் 3ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் 2 16ஆம் நம்பர் கேட்டு வரைக்கும் தான் பெருமை நினைக்கிறேன். என்ன அவ்வளோத்துக்கு தேவை தான். இதே காணாது உண்மையிலே. இங்கால பார்த்தீங்கன்னா இதில் சிட்டி மெடிக்கல்ஸ் இருக்குது பாருங்க. மற்ற வந்து கொமர்ஷியல் பேங்க் ஒரு பெரிய பில்டிங் உண்டு. இது வந்து கொமர்ஷியல் பேங்குடைய பில்டிங். அதை வந்து ஃபார்மசிகள் நிறைய இருக்குது. வெஸ்கோன் இருக்குது, வசந்தம் இருக்குது, சிங்கர் ஃபினான்ஸ் இருக்குது, வின் செலெக்ஷன் இருக்குது, லலிதா நகை மாளிகை இருக்குது. இங்கே ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் இது 2 காட்டையில் பாருங்க. இதுக்கு வந்து அந்த பேமெண்ட் கடைகள் மாதிரி ஒரு சொல்லலாம் இது இருக்குது பாருங்க. உடுப்பு கடைகள் ஃபுல்லாக பூனா வந்து உடுப்பு கடைகள் தான். பூவால் சிங்கம் புத்தக சாலை இருக்குது பாருங்க. மற்ற வந்து இது வந்து சிடிவி பஸ் ஸ்டாண்ட். அதுக்கு முன்னுக்கு நிறைய இதுகள் இருக்குது. இதால் நாங்கள் முனீஸ்வரன்ல எனக்கு போகலாம். இந்த இதால் சிடிவி பஸ் ஸ்டாண்ட் உள்ள புகத்தடை வாகனங்கள் எடுக்கலாம். இந்த கத்துவாங்க அதால் வந்து புகத்தடை பாருங்க. இதுலேயே வந்து நிறைய ஆட்டோ ஸ்டாண்டுகள் இருக்கிறதால நீங்கள் பக்கத்துலேயே ஆட்டோகள் பிடிச்சி கொள்ளலாம். அப்படி நாங்கள் நேரையே போவோம். சந்திகா காலத்து பஸ் என்ன மஞ்சள் பஸ் நாங்கள் நேரையே போய் கொள்வோம். இந்த மஞ்சள் கூடம் கவனமாக இதில் முன்னுக்கு போலீஸ் அனுப்பினோம். இல்லை வந்து மஞ்சள் கூடம் நடந்து கொண்டு வரீங்க. ஃபோன் வச்சு கொண்டு வரலாம். நாங்கள் ஃபோன் வச்சு கொண்டு போகக்கூடாது. போலீஸ் அப்படியே நீங்கள் முந்தி கொண்டு போனீங்கன்னா எழுதி விட்டுருவாங்கல்ல. அப்போ அதை கூட அலர்ட்டாக தர்றேன். சில பேர் நிறைய பேர் குடி வர்ற இதில் பாருங்க. இப்படியே பார்த்து கொண்டு போவோம். இப்படியே நேராக வந்து நாங்கள் சத்திர சந்திக்கு தான் போய்கொள்கிறோம். இப்படி சத்திர சந்திக்கு போய்
இதில் வந்து இந்த பல்பொருள் போல இது விற்க அந்த எஸ்டி முருகேசு நிறைய இதுகள் இருக்குது. ஒரேஞ்சுகள் விற்கணும். எத்தனை 100 ரூபான்னு தெரியும், 300 ஆக்குமே. நான் 10 அந்த முட்டைகள் வாங்கலாம், பலசரக்கு சாமான்கள் நிறைய வாங்கலாம். இந்த 2 பக்கம் கடையும் தான். பட் இதுக்கு சந்தை கட்டுற தொகுதி இதுக்கு இருக்கும். அதுக்கு மரக்கறி சந்தை இருக்கும். அதை விட முன்னுக்கு அந்த உள்ளூர் உற்பத்திகள், அந்த வெளிநாட்டு ஆக்கள் விரும்புகிற சாமான்கள் எல்லாம் இதுக்கு நிறைய வாங்கலாம். ரூபன் மல்டி ட்ரேட் சென்டர் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. மற்ற அந்த பனைசார் உற்பத்தி பொருட்கள் சிலதில் வாங்கலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் இதுக்கு வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ணா கை காட்டுறாரு. உண்மையிலே எப்படியான கையோட சந்தோஷமா இருக்கு வேணே. சில பேர் கத்துவீனம், சில பேர் கேட்டு அண்ணன் எங்களையும் காட்டுதான். ஓகே, இப்போ நாங்கள் இதில் சத்திர சந்தியில் நிற்கிறோம். இங்காலி பக்கம் கருவாட்டு கடைகள் எல்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்து வாங்கலாம். இப்போ நாங்கள் வின்சல் சந்தி பக்கம் போக போகிறோம், முட்டாஸ் கடை சந்தி பக்கம் போக போகிறோம். ஆம்புலன்ஸ் ஒன்று அவசரமாக வருது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து கருவாட்டு கடைகள், இதில் நீங்கள் வந்து பார்த்து வாங்கலாம். ஃபுல்லாகவே கருவாட்டு கடைகள் இருக்குது இது ஃபுல்லாகவே. இப்போ நாங்கள் இங்காலி பக்கம் போகிறோம். இங்காலி பக்கம் போய் எங்கே போக போகிறோம்னா முட்டாஸ் கடை சந்திக்கு போய் அதில் திரும்ப போகிறோம். இதில் வந்து அன்னைநாகா ஃபுட் சிட்டி இருக்குது, மேலே ஸ்விங் கோயில் மெத்த கடை இருக்குது, கீழே ஃபுட் சிட்டி அப்படி நிறைய இதுகள் இருக்குது. சிங்ககிரி இருக்குது. அங்கே மற்ற அந்த மருந்து சாமான்கள் விற்கிற கடை அந்த சொல்லுவாங்க, தமிழ் மருந்து சாமான்கள் விற்கிற கடைகள் இது. இதுக்கு இந்த ஒழுங்கைக்கு வந்து காட்டுவோம் இருக்கா வெறும். நாங்கள் இங்கே பாருங்கள் உடுப்பு கடைகள் அதில் நிறையவே இருக்குது. சில்வர் கடை ஐட்டங்கள் இதுக்கு ஃபுல்லாக வந்து சில்வர் கடைகள் விற்கிறது தான் பாருங்கள். இப்போ எங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். ஃபுல்லாக அந்த ஹார்ட்வேர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நிறைய அந்த பூட்டு சாமான்கள் அதெல்லாமே நாங்கள் வாங்கலாம். இதில் குட்டி கோயில் ஒன்றும் இருக்குது. பித்தளைகள், சில்வர்கள் அது எல்லாமே நீங்கள் இங்கே புதுசாக வந்து வாங்கலாம். அதோட ஆசிர் வணிக நிலையம் வந்து ஒரு புக் ஷாப் மாதிரி இருக்குது. லைன் கடைகளை காட்டி கொண்டு போகிறேன். அப்படி இருக்குது ஃபுல்லாக பித்தளை ஐட்டங்கள், சில்வர் ஐட்டங்கள் இதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். உடுப்பு கடைகளும் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க பழமே அங்கேருந்து காட்டி கொண்டு வராங்க, இந்த முறை இங்கேருந்து காட்டி கொண்டு போகிறோம். அதுவும் ஒரு மாற்றம் எடுத்துடலாமே. இது வந்து நீங்கள் இதுகளும் வந்து தேவையான இப்போ நேர்த்திகளுக்கு தேவையான அந்த இதுகள் விற்கிறவங்கள் அதில் எல்லாம் வாங்கலாம். குத்து விளக்கு ஐட்டங்கள் வெளிநாட்டுக்காரெல்லாம் அந்த பெரிய சைஸ் குத்து விளக்கு இதில் எல்லாம் வச்சிருக்க அந்த பெரிய சைஸ் குத்து விளக்கு எல்லாம் வாங்கி கொண்டு போகிற வச்சுருக்க நேரம். இப்போ நாங்கள் இதை முட்டாஸ் கடை சந்தி நேராக போனோம் என்றால் நாங்கள் இப்போ கேகேஎஸ் வீதியில் போகலாம். இது வந்து இப்போ நாங்கள் இதில் வந்து விளக்கை பக்கம் திரும்ப போகிறோம். ஸ்டான்லி ரோடுக்கு போக போகிறோம். ஸ்டான்லி ரோட்டுக்கு போய் அதை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். மெயினாக டவுனு மெயினாக பெண்ணாலை வீதியான இதில் போட்டு விடுறா. ஸ்டான்லி ரோடு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் உன்னாலே தெரியும் இது பெண்ணாலை வீதி மைனஸ் ரோடு ஸ்டான்லி ரோடு தான் போட்டுருக்கேன். அதில் பெண்ணாலை வீதி என்று போட்டுருக்கு. வேறு விளக்கம் தெரிஞ்சால் சொல்லிக்கொள்ளுங்க. இப்படி பார்த்து கொண்டு போவோம் பாருங்க. அண்ணன் போகிறார், டெலிஃபோன் அண்ணன் போகிறார் போகிறாரு இல்லை மற்ற அண்ணன். அப்படி இதில் பார்த்தோம்னா 2 பெட்ரோல் செட் இருக்கு பாருங்க. இது ஒன் வே. இந்த ஒன் வே இப்போ நாங்கள் போக இயலாது. இங்கே போனோடனே நேராக சூர்யா ரோடு தான் இது. இதில் ஸ்ரீநதியா மேலே என்எஸ்ஆர் இது இருக்குது பாருங்க, மண்டபம் இருக்குது பாருங்க. இது வந்து 2 பெட்ரோல் செட். மண்டபத்திலே கீழே பார்த்தோம்னா சிங்கர் அதெல்லாம் இருக்குது பாருங்க. சிங்கர், எஸ்எல்டி, மொபிட்டல், லோவிஸ், என்எஸ்ஆர், வெனிகோல், சிங்ககிரி இருக்குது. அப்படி நிறைய இருக்குது. அதோட நாங்கள் காணொலி போகிறோம். நாங்கள் டயலாக் ஃபோன் ஷாப் அதுவும் இருக்குது பாருங்க. ஏசியன் பெயிண்ட்டுக்குரிய பெயிண்ட் கடை. இதில் நிறைய ஹார்ட்வேர்கள் இருக்குது. முப்பத்திருமா சிட்டி ஹார்ட்வேர், வைகே பிளாசா அது ரெண்டு நிறைய ஹார்ட்வேர் இருக்கும். அதோட பிஓசி பேங்க் ஒன்று இதில் இருக்கும் பாருங்க. அந்த சிட்டி ஹார்ட்வேர் இதான். நல்ல ஐடி இருக்குது, சிட்டி ஹார்ட்வேர் இருக்குது. இப்படி வந்து நிறைய இதுகள் வந்து வெறும் பாருங்க. மெக்டைல்ஸ் இருக்குது, மற்ற கிக்விஷனுக்குரியது, மற்ற ஹெச்பி வேர்ல்டு இருக்குது, பரத் மோட்டர்ஸ் அண்டு மோட்டர்ஸ் கடைகள், ஹெல்மெட் கடைகள், மாவல் கடைகள் அது எல்லாமே இதுக்கு இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்களேன். பெயின் கடைகள்லேருந்து எல்லாமே பார்க்கலாம். அங்கே பிரேஸ் அபிவிருத்தி வாங்கி இருக்குது. இதில் மற்ற ஒரு டிராஃபிக்கான ஒரு ஏரியான்னு சொல்லலாம். இந்த ஏரியா சரியான ஹை டிராஃபிக் ஏரியானே சொல்லலாம். பழைய கடைகள், அதாவது பழைய ட்ரேட் சென்டர்கள் எல்லாமே நிறைய இதில் இருக்கும். அதை பார்த்தோம்னா இதில் பீப்புள்ஸ் பேங்கும் பெரும் அடுத்ததான் பாருங்க. 4வது 5வது பேங்க் பார்க்குறோம் நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து டயலாக் ஆஃபீஸ் இருக்குது, எல்பி ஃபினான்ஸ் பக்கத்தில் இருக்குது. நிறைய இருக்குது. இதில் நிறைய விஷயம் வந்து நாங்கள் காட்டாமல் மிஸ் பண்ணியிருப்போம். நிறைய கொஞ்சம் அநேகமான இடங்கள் வந்து மேக்ஸிமம் காட்டுத்தான் ட்ரை பண்ணி கொண்டு போகிறோம் பாருங்களேன். இப்போ நாங்கள் நேராக போனால் ஆரியவளம் சந்தைக்கு போகலாம். இப்போ நாங்கள் நேராக போயில கீழ்ச்சாலை திரும்ப போகிறோம். மாவல் கடைகள் எல்லாமே வந்து கொண்டு இருக்கு பாருங்களேன். அடுத்த செலோன் வாங்கியிருக்கு பாருங்கள். இதில் இப்படியே கயமன் ட்ரேடர்ஸ், ஹார்ட்வேர் அது ரெண்டு மற்ற டிவிஎஸ் ஷோரூம் இருக்குது. இப்படி வந்து நிறைய இதுகள் வந்து பஜாஜ் ஷோரூம் இருக்குது, முன்னுக்கு ஏர்டெலுக்குரிய ஆஃபீஸ் இருக்குது, அபான்ஸ் இருக்குது ஷோரூம் இருக்குது பாருங்கள். இதில் நியூ சிட்டி என்னதை போட்டிருக்கு. மற்ற செலிங்கோ இன்சூரன்ஸ், அந்த பைக்கில் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கட்டுறது. அதை விட கீல்ஸ் கனகாலமாக வந்து 1 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஹில்ஸ் இருக்குது சூப்பர் மார்க்கெட். நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் வசதி தான் இதில் ப்ளஸ் உண்டு. மற்ற இந்த இப்போ எலக்ட்ரிக் கார் அதுகளை ஆரம்பிச்சுக்கிறீங்கண்டா இப்போ ஒரு சார்ஜ் போடணுமெண்டா இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் வந்து ஹில்ஸ் தான் சொல்லலாம். பிவைடின்னு சொல்லலாம். இல்லை எலக்ட்ரிக் கார் எல்லாத்துக்கும் போடலாம் நினைக்கிறேன். சில மாடல் என்னென்ன மாடல் அந்த நீங்கள் வந்து பார்த்தேன் அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்தா தெரியலை. நீங்கள் வந்து தேவையான இங்கே இதில் வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் வந்து இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த காருக்கு தான் ஒன்றும் போடையில் நீங்கள் வந்து பார்த்து போடலாம் பாருங்க. அப்படி இதில் நிறைய கடைகள் அது எல்லாமே இருக்குது பாருங்க. கொமர்ஷியல் கிரெடிட்ஸ் இருக்குது, அழகு சேவைகள், மற்ற ஹோட்டல் லூசியான் இருக்குது பாருங்க, மற்ற மோனிக் நிறைய கடைகள் வருது பாருங்க. ஓ அதை நாங்கள் காட்டையில் அது இதில் இருக்குது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அங்கே போகையில் டவுனுக்கு ஒரு குட்டியான ஒரு வட்டத்துக்கு தான் சுற்றுறோம். அதில் அங்கே போகையில் பாருங்க. முடிஞ்சாலும் உங்களுக்கு தேவைப்பட்ட அங்கே மிச்ச இடங்கள் வந்து நாவலர் ரோட் அதில் எல்லாம் தேவைப்பட்ட அதெல்லாம் உங்களுக்கு சுற்றி கடவுளைய மாதிரி இருக்கும் பாருங்க. 14ஆம் நம்பர் கேட். இது மோச்சுவரி கேட் எடுத்து சொல்லுவேன் சில நேரம். இதெல்லாம் அந்த இதில் பிணவர பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறவ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வர்றவ. என்னது கதவு திறந்துட்டு லொக் பண்ணல அதை கவனிக்க அவருடைய சரி. ஓகே ஓகே இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இப்படியே போனோம்னா இது ஒன் வே ஆக்கிருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட ஒன் வே ஆகிருக்கும். அதுவும் ஒரு மாற்றம் மட்டும் சொல்லலாம். ஒன் வே ஆக்கியிருந்தோம். இங்கே ஏதோ கடைகள் ஏதோ கனகாலமாக கட்டினோம் என்னன்னு தெரியல. இனி எல்லாமே உடுப்பு கடைகள், பெரிய பெரிய உடுப்பு கடைகள் வேறுட்டாருங்க. இந்த லைட்டுக்கு ஃபுல்லாக சக்ஸஸ் வேர் இருக்குது. மற்ற வந்து சாரி பேலசன் இருக்குது. நிறைய உடுப்பு கடைகள் வருது. இதுக்கு ஜெஃப்னா ரூம்ஸும் இருக்காங்க. இதுக்கு ரூம்ஸ் என்னென்னு போட்டிருக்குது. டீன்கள் இருக்குது, ஜெஃப்னா டெக்ஸ் இருக்குது, மற்ற இது வந்து இசாரா இருக்குது பாருங்க, டொப்பாஸ் மால் இருக்குது, கமலேஸ்வரி, எல்லாமே பெரிய பெரிய ஜவுளி கடல் சாம்ராஜ்யங்கள்னு சொல்லாமண்ணே. ஜவுளி அப்படித்தானே இந்தியாவில் சொல்கிறேன். நர்மதா ஜுவல்லர்ஸ் இருக்குது பாருங்களேன். இது வந்து ஒன் வே ஆக இருக்குது. நீங்கள் இங்கேருந்து போகலாம். அதில் ஒன் வே போட்டே உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். ஆனால் அங்கேருந்து வாகனம் தரலாம். ஹெச்என்பி பேங்க் இருக்குது. எங்களுக்கு விதிகள் இல்லை, இருந்தால் மீறப்படும். அதுக்கு 24 மணி நேரம் இயங்குற ஒரு உடுப்புக்கு என்ன சொல்லி என்ன உணவு கடையும் இருக்குன்னு சொல்கிறேன். அது என்னன்னு தெரியல, மிஸ் பண்ணிடுறாங்க. கொழும்பு ஃபேஷன் இருக்குது பாருங்க, டிஎஸ்ஐ செருப்பு கடை இருக்குது. அப்படி நிறைய ஜுவல்லர்ஸ் எல்லாமே வருது. இருக்கு இதான் அந்த ஒன் வே போட் ஒன்று வச்சிருக்கு பாருங்க. இதில் வந்து ஒன் வே போட் வச்சிருக்குது. இதுவும் ஒரு ஒன் வே தான். இப்படியே நாங்கள் பார்த்தோம்னா இப்படியே நேராக பார்த்து கொண்டு போவோம். நிறைய அப்படியே நேராக போகிறோம். நாங்கள் அப்படியே நேராக போய் கஸ்தூரியா ரோட்டை உங்களுக்கு காட்டிக்கொள்ள போகிறோம் பாருங்க. இதுக்கு ப்ரைவேட் பஸ்ஸுகள் எல்லாமே நிற்கும். இதுக்கு 89 எல்லாமே இதுக்கு நிற்கும் பாருங்க. நிறைய ஜுவல்லர்ஸ் வரும். இதுதான் நகைக்கடை. நகைக்கடைக்குரிய ஒரு லேனண்டா கஸ்தூரியார் வீதின்னு சொல்லலாம். என்ன காஸ்மெட்டிக் இங்கே எல்லாம் ஃபேன்சி ஐட்டங்கள். இங்கே ஃபேன்சி கடை ஃபுல்லாக வந்து ஃபேன்சி கடை. மேலேலாம் ஏறி போகலாம். நாங்கள் வெளியில் மட்டும் தான் காட்டுறோம். ஒரு காலத்தில் உள்ளே ஒரு சுற்றி காட்டிக்கொள்கிறோம். ஃபேன்சி கடைகள் இது ஃபுல்லாக வந்து ஃபேன்சி கடைகள். நேராக ஒரு வருவோம். அதாலையும் வந்து வருவோம். மலையாள பேர் ரோட்டாலையும் வருவோம். இதில் கபிலா காணியம் இருக்குது, நகுலா ஜுவல்லர்ஸ் இருக்குது. இதில் வந்து மணிக்கூட கடை. ஃபாஸ்ட்டாக வந்தவர் வீடியோட போக கம்மினா இங்காலம்புக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜுவல்லர்ஸ் இருக்குது பாருங்களேன். 2 பக்கமுமே ஸ்பீக்கர் கடைகள் இருக்கும். அப்படியே நிறைய இருக்கும். இது வந்து சைக்கிள்கள் வாங்கினா சைக்கிள்கள் வந்து வாங்கலாம். அப்படி வந்து நிறைய இருக்கு. மற்ற ராஜா கிரீன் ஹவுஸ் இருந்தில்ல, மிஸ் பண்ணி வந்துட்டேன். நீங்கள் கலந்து வந்துட்டேன். லிங்கன் இருக்கும். இங்கே வந்து லிங்கன் இருக்கும் பாருங்க. அதோட நாங்கள் வந்து வீடியோ போடுற என்எஸ்ஆ ஜுவல்லர்ஸ் வரும், ஜுவனி டெக்ஸ் வரும். அதெல்லாம் வந்து காட்டி கொடுக்குறோம். கேமரா இருக்கு அண்ணா கூட பார்த்தீங்கன்னா என்எஸ்ஆ ஜுவல்லர்ஸ் இருக்கு பாருங்க. அப்படியே பார்த்தோம்னா இதில் வந்து டெலிஃபோன் இருக்கும். அப்படியே வந்து பார்த்தோம்னா மேலே பார்த்தோம்னா ஜுவனி டெக்ஸ் இருக்கு. உங்களுக்கு டைப் பண்ணி நிப்பாடுங்களா பண்ணிப்பாருங்க. இதில் ஜுவனி டெக்ஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் செட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஜுவனி டெக்ஸ் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அதில் ஒரு கடை கொண்டு போயிட்டு வந்து நாங்கள் அப்படியே நாங்கள் இப்போ திருப்பி மலையான் கஃபே ரோட், அதாவது வந்து கிராண்ட் பஸாரில் என்ன சொல்லுவோம், அதே முறைக்காக காட்டிக்கொள்வோம். காட்டாமல் சரியில்லை, அதே முறைக்காக உங்களுக்கு காட்டிக்கொள்வோம். இப்போ நாங்கள் வந்த பாதையால் தான் திருப்பி போகிறோம் பாருங்க. இந்த பாதையில் தான் வந்திருந்தாங்க, அதில் தான் திருப்பி போய் கொண்டிருக்கிறோம். அதாவது வந்து நாங்கள் ஸ்டான்லி ரோடுன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் இப்படி முட்டாஸ் கடை சந்திக்கு ஏறி திருப்பியும் இருக்கா உங்களுக்கு பாத்திர கடை ஏரியாவாக இருக்கா, நீங்கள் திருப்பியும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதற்காக திருப்பி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க.
இப்போ நாங்கள் இப்போ இடக்கை பக்கம் திரும்ப போகிறோம். பூட்டு கடைகள் இருக்குது இதில் பாருங்க. இங்கே பூட்டுகள் வெட்டி செய்யலாம். புதுசு பூட்டுகள் எல்லாம் வெட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்தீங்கன்னா பாருங்க. கூட அந்த வீடு குடிபொருள் செய்கிறாக்கள் இந்த புதுசு அந்த இதழ் வாங்குறது, வீட்டுக்குரிய சாமான்கள் மற்ற படம் மாடங்கள் இதழ் வாங்குறது எல்லாமே இங்கே வந்து வாங்குறத அதில் வந்து பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். டெஸ்கோ மொபைல் இருக்குன்னு இதில் இது வந்து நிறைய இதழ் வந்து அப்படியே போய்கொண்டே இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வரலாம். ஏற்கனவே காட்டியிருந்தேன் இந்த ரோட். நாங்கள் அந்த மலையான் கஃபே ஒழுங்காக்கி போகணும். கிராண்ட் பசார் ரோட்டுக்கு போகணுன்றதால வந்து திருப்பி அதில் வந்து வருவேன். அதில் அப்படியே உங்களுக்கு போய் கிடந்து பிறகு அப்படியே காட்டி கொண்டு போகிறேன். ட்ராஃபிக் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் இதில் வந்து காணொலி நிறைவடைந்துடும். என்ன மாதிரி இருந்தாலும் சொல்லிக்கொள்ளுங்க. நீங்களும் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும். மேலே இப்போ யாழ்ப்பாணம் அதுக்கு இருந்து பார்க்கணும்னா நிறைய பேருக்கு இது எங்கென்ன ரோடு ஏற்கனவே பார்த்த ரோடு யோசிப்பீங்க. இதே வந்து புதுசாக வந்து பார்ப்பினும் சில பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து பார்ப்பினும் அதுக்கு வந்து மேலே வந்து ஒரு கனகாலத்துக்கு பிறகு ஒரு பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய இடத்துல பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் இதிலே வந்து திருப்பி இடக்கை பக்கம் திரும்பி நம்ம அந்த மருந்து கடையில் காட்டியிருந்தோமே அதான் இங்கே கிராண்ட் பசார் ரோட்டாக இருக்கும். அதான் நாங்கள் இங்கே மலையான் கஃபே ரோட்டுன்னு தான் அடிக்கடி சொல்கிறாங்க. ஏன்னா அதில் ஒரு முந்தைய ஒரு ஃபேமஸ் மலையான் கஃபேன்றது ஒரு ஃபேமஸாக இருக்கும். இதுதான் அந்த மருந்து கடை. இதில் வந்து ஒன்வே தான். இது வானங்களுக்கு அங்காளங்கள் மாற நிற்கும். இதில் வந்து ஃபுல்லாக உடுப்பு கடைகள் தான். 2 கடையும் உடுப்பு கடைகள் இருக்குது பாருங்க. 2 கடையும் அப்படி காட்டி கொண்டு போகிறேன். டயலாக் ஃபோன் ஷாப் இதுவும் இருக்குது. இங்கேயும் ஒரு பிரான்ச் இருக்குது. மலையான் கஃபே எங்கே அங்கால தள்ளி தான் வருமே பெரிய கடை வீதி. பெரிய கடை வீதி கிராண்ட் பசார் அப்படி தான் என்ன. இதில் பார்த்தீங்கன்னா மலையான் கஃபே இருக்கும் பாருங்க. இப்போ என்ன மாதிரியோ தெரியல. இப்போ என்ன மாதிரி தெரியல சாப்பாட்டு. முந்தைய ஒரு நல்ல ஒரு இதாக இருந்த ஃபேமஸான ஒரு இதான் மலையான் கஃபே. ஃபேன் பேஸ் இருக்குது. சைவ கடை தான். மற்ற இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக மேலே எல்லாமே கடை துணிகள் அது எல்லாம் வாங்கிறது மேலே போகலாம். நாங்கள் அது ஒரு சுற்றி தனி ஒரு வீடியோ காணொலி அவங்களுக்கு போட்டுக்கொள்கிறேன். நாங்கள் நேராக போய் இருக்கா உங்களுக்கு பழக்கடையை முதலையும் காட்டி கொண்டு சமயத்தில் பழக்கடைக்கார போராட்டம் எல்லாம் செய்திருந்தவ ஒரு பிரச்சனை நடந்திருந்தது. இந்த பழக்கடையை காட்டி கொண்டு அப்படியே நாங்கள் இருக்கா லைப்ரரி எங்கள் லைப்ரரியை காட்டாமல் காணொலி ட்ரைவ் செய்கிறது உண்மையிலேயே ஒரு சரியான விஷயம் இல்லை. நாங்கள் திரும்பி லைப்ரரி உங்களுக்கு காட்டி கொள்கிறோம். காகில் சரியால் போய் ஓகே இப்படியே போனோம்னா இதில் ஃபுல்லாக வந்து லைனுக்கு வந்து பழக்கடைகள் இருப்பாங்க. ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாகவே பழக்கடைகள் தான். இன்னும் அந்த ஃபேன்சி ஐட்டங்கள் விற்கிறது இருக்கும். ஆட்டோ ஸ்டாண்டும் இதில் இருக்கும். இதில் பாருங்கள் அப்படியே பழக்கடைகள். அது வந்து இப்போ நீங்கள் சிடி பஸ் ஸ்டாண்ட் அழகிறாங்க எப்படி திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழக்கடைகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் இப்போ காகில் சாலை போயிருக்கா எங்களுக்கு வந்து லைப்ரரியும் காட்டிக்கொள்கிறேன். இங்கே தான் சிட்டி பஸ் ஸ்டாண்ட் ஏற்கனவே காட்டியிருந்தான். அதில் வந்து அப்படியே பக்கத்துலேயே தான் இந்த பழக்கடைகள் இருக்குது. இப்போ நாங்கள் காகில் செடியால் போய் உங்களை திரும்பி காட்டிக்கொள்கிறோம். இதெல்லாம் ஆட்டோ தரிப்பிடங்கள். இதில் வந்து நீங்கள் என்னென்றால் இதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆட்டோவில் கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மஞ்சள் கோடுகளில் கவனமாக கலவுங்கோ. அது ஒரு இதாக தள்ளுறேன் வந்து போலீஸ்கார அனுப்பினா எழுதி விட்டுருவாங்க பாஞ்சடிச்சு. இதில் நதியாஸ் அதே முதல் சொல்லல. இதில் நதியாஸ் வந்துருந்தது. அது ஒரு மாற்றம்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய அளவில் ஒரு சில நடந்து கொண்டு இருந்தது. நதியாஸ் உப்பு கடை டெக்ஸ்டைல்ஸ் பாருங்க. போய் நாங்கள் இப்போ திரும்ப போகிறோம். திருப்பிட்டு அங்கே போய் தொடர்ந்து கொள்கிறோம். டாக்டர்ஸ் போய் என்ன ஓகே. இப்போ நாங்கள் அடுத்த வந்து லைப்ரரி இதுங்க செய்யணும். ஏதோ கட்டி இழுக்கிறாங்க மேலே ஒரு 9 அந்தரத்தில் ஒரு 9. ஐயோ காலையில் அந்தரத்தில் தொங்குகிறாங்க. அந்தரத்தில் ஒரு 9. ஓகே இப்போ வந்து நாங்கள் காகில் சவுக்கத்தால் வந்து போய்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நோர்த் ஜெட் தானே இது. பட் ஜெட் விங் என்ன ஹோட்டல் இது? டைட்டில் இருக்குல்ல. என்ன ஹோட்டல் இது? இது ஜெட் விங். ஜெட் விங் என்ன? ஜெட் விங் ஜெட் அந்த டைட்டில் சொன்னமே ஜாலில் அந்தரத்தில் தொங்கிய நபர் உண்டு. அது மாதிரி தமிழை டைப் பண்ணி ஜாலில் அந்தரங்கத்தில் முடிச்சு விட்டுறாங்க. சோழி முடிஞ்சு. இது வந்து ஒரு பெட்ரோல் செட் இருக்குது. இது வந்து 24 மணி நேரம் இயங்கக்கூடிய ஒரு பெட்ரோல் செட்டாக இருக்குது. வழிமாட்ட பஸ் எல்லாமே இதுன்றவ. இது பேங்க் சொன்னீங்க. பேங்க் அப்படித்தான் நினைக்கிறேன். கட்டுற வித்தியாசமாக இருக்குது. பேங்க் கட்டுற மாதிரி தான் வித்தியாசமாக இருக்குது பாருங்க. கொழும்புகள் இப்படியே போனோம்னா மணிக்கூட்டு கோபுரம். யாழ்ப்பாணத்தின் அடையாளம் உண்டு மணிக்கூட்டு கோபுரம். நேரமோடு சரியா 20 ஆனால் தாண்டி வந்துட்டேன். நேரம் 3 மணி ஆச்சு. நேரம் பிரச்சனை. இதில் வந்து 3 மன்னர்கள் இந்த சிலையும் இருக்கும். இப்படி நாங்கள் போனோம்னா முதல் வந்து யாழ்ப்பாண கலாச்சார மண்டபம் முந்தி இருந்தது. அதாவது இப்போ திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் மாற்றின பேர். அது மாற்றிக்க என்ன இருக்கும் அந்த இது பார்க்க போகிறோம்.
அதில் சில எக்ஸிபிஷன்கள் எதுவும் ஃபங்க்ஷன்கள் வந்து அதில் நடக்கிறது. யூடியூபர்ஸ் மீட் அப் கல்ச்சர் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்று பாருங்க. அப்படி அடுத்த பார்த்தோம் என்றால் இந்த யாழ்ப்பாணம் லைப்ரரி, யாழ்ப்பாணத்தில் அடுத்த ஒரு அடையாளம்னு சொல்லலாம். சிங்கள மக்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு போய் நம்ம பாருங்க. இது வந்து யாழ்ப்பாணம் லைப்ரரி பாருங்க. ஓகே, இது வந்து நாங்கள் இணையமாக நிறைய வந்து சுற்றி காட்டுறோம். மற்ற அடுத்த ஒரு மாற்றம் இதில் என்னென்னு சொன்னோம்னா இந்த 2 கரையும் இந்த நடப்பாதையை வச்சுக்கணும். லைட்டும் போட்டு நடப்பாதை கொண்டு வச்சுக்கணும். இரவில் வந்து இதால் நடந்து போய்க்க ஓகே இருக்கும். நடப்பாதைன்றது ஓகே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாறுகரை வேறு எதுக்கும் பாவிக்கிற லவ்வர்ஸ் வந்து கூடி வந்து இருக்கிறது பாவிக்கிறதுல இது ஒரு மாற்றமாக இருக்கும். ஓகே, இப்படி வந்து அநேகமாக இப்போ நாங்களே என்னென்னு இதுக்கு தானே ஏற்றுறோம். என்னையமாக அவ்வளோத்தையுமே காட்டிடுவோம்னு நினைக்கிறேன். இதோட வந்து இந்த காலையை நான் நிறைய சொல்கிறேன். இந்த காலையிலேயே பார்த்துட்டு மறக்காம வந்து எல்லாரும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் ஷேர் பண்ணிங்கன்னா மற்ற வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். அவரோட லைட் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் இதே மாதிரி காணொலிகள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஓகே, மீண்டும் அடுத்த சந்திப்போம். பாய்.